நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு ஐயா மியூட்ல இருக்கீங்கய்யா. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பார். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருமான்மை நாயன்மார்களது குருவருடினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில 6 நூற்பாக்கள் நாம் நிறைவாக பார்த்தோம். முதல் நூற்பாவினுடைய செய்தியாக பதிக்கு பிரமாணம் கூறினார். 2ஆம் நூற்பா பசுவுக்கு பிரமாணம் கூறினார். 3ஆம் நூற்பாவும் 4ஆம் நூற்பாத்தில் 2ஆம் நூற்பா பாசத்துக்கு பிரமாணம் கூறினார். 3ஆம் நூற்பாவும் 4ஆம் நூற்பாவும் பதிக்கு பிரமாணம் கூறப்பட்டது. 5ஆம் நூற்பா இறைவன் காட்டுகிற முதல் உபகாரம் காட்டும் உபகாரத்தை காட்டி. 6ஆம் நூற்பா இறைவன் அறியப்படக்கூடிய பொருளா அறியப்படாத பொருளா என்பதை காட்டினார். 7ஆம் நூற்பாவில இறைவன் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாமல் பதிஞானத்தால் அறியப்படுகிற பொருளாக உள்ளான் என்பதை 6ஆம் நூற்பாவில கூறி 7ஆம் நூற்பாவில அறிவுடைய பொருளாக இருக்கிற இறைவனை சேருகிற பொழுது முற்றறிவும் அசத்தாகிய அறிவில்லாத உலகத்தோடு சேருகிற பொழுது ஆன்மாவாகிய நீ அறிவில்லாத தன்மையையும் நீ பெறுவாய். எனவே சத்தையும் அசத்தையும் அறிவது சதசத்தாகிய நீ என்று மெய்கண்டார். 7ஆம் நூற்பாவில் யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இரு திறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா என்கிற கருத்தை அருள்நந்தி சிவாச்சாரியார் 249 50வது பாடல்களிலே 51 52 உள்ளிட்ட பாடல்களிலே விளக்கி காட்டுகிறார். அதிலே 249வது பாடலில் சத்து அசத்தை அறியார், அசத்து சத்தை அறியார். சத்து என்பது அறிவுடைய பொருள், அசத்து என்பது அறிவில்லாத பொருள். சத்து அசத்து என்று இந்த 2க்கும் அருமையாக விளக்கம் கூறினார்கள். ஆமா,
சத்து என்பது பிரிதொன்றால் அறியாதது, தான் முனைத்து நிற்காத அசத்தோடு கூடி அறியாதது. அறியும் பொருள் அதை சத்தாகும் என்றால் அது பொருந்தாது. அசத்து சத்தின் முன் நிற்காது. அசத்தோடு கூடி அறிவது ஒன்று உண்டு, அது சதசத்து என்கிற கருத்தை இந்த திருப்பாடல் 249வது திருப்பாடல், ரொம்ப அருமையான திருப்பாடல். நாம் சென்ற வகுப்பிலேயே இதை சிந்தித்தோம். அதாவது அறியக்கூடிய பொருள் அனைத்தும் அனைத்தும் சத்து எண்ணின் உள்பொருளாகிய சிவமே என்று நாம் சொன்னால், சிவம் எல்லா பொருள்களோடும் விரவி இருக்கின்றன. அப்படி விரவி இருக்கிற அந்த பெரு சிவத்தை பிரித்து அறிய முடியாது. எனவே அறிவில் பொருளை அது சார்ந்தால் அது அறியும் என்று சொன்னால், அது இருள் கதிரவன் முன் நிற்காது. அதை போல எல்லாம் அது அழிந்துவிடும். எனவே அழியா பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் முன்பு அசத்து முனைந்திடாது. அசத்து சத்தின் முன் முனைந்திடாது. அப்ப நினைப்பது இங்கு அசத்தே. அப்ப அறியும் பொருள் அசத்தே என்று சொன்னால், அசத்து சத்தின் முன் முனைத்து நில்லாது. அதனால் தனக்கு தன்னை கொடு ஒன்று உணர்தலாலும், அப்ப அசத்தாகிய கருவிகளை கொண்டு ஆன்மாவாகிய பிரிதொரு பொருளே அறிவதாகும். எனவே அசத்தே சத்தை அறியும் என்பதும் நமக்கு பொருந்தாது. தான் அசத்து உணராது. இப்ப இந்த பாடலில நமக்கு ஆசிரியர் நமக்கு காட்டுவது, தம்மை கருவியாக கொண்டு இயங்கக்கூடிய உயிரே அறிவதால் அழியும் பொருள் அழிவில் பொருள், அழியக்கூடிய பொருளை அறியும் என்பது நமக்கு அழிவில்லாத பொருள், அழியக்கூடிய பொருளை அறியும் என்பது பொருந்தாது. சத்து அசத்தை அறியாது, அசத்து சத்தை அறியாது. ஏன்? அசத்து அறிவில்லாத பொருள், அது சத்தின் முன் முனைந்து நிற்காது. சத்து அசத்தை தனியா அறிய வேண்டியதில்லை. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறியக்கூடியது கலந்திருப்பதே என்று காட்டி, இனி அடுத்த பாடல் 250வது திருப்பாடலில ரொம்ப விளக்கமா ஆசிரியர் நம்ம காட்டுகிறார். சத்தையும் அசத்தையும் அறிவது சதசத்தாகிய ஆன்மா. அப்ப சத்தையும் அசத்தையும் அறிவது சதசத்தாகிய ஆன்மா என்று தெளிவுபட 250வது திருப்பாடலில ரொம்ப சிறப்பாக நமக்கு ஆசிரியர் காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பாடல், சத்து அசத்து அறிவது ஆன்மா. இது சத்து, இது அசத்து என்று இரண்டையும் அறிவது ஆன்மா. சத்து இது அசத்து என்கிற இரண்டையும் அறிவது ஆன்மா என்று நாம் பார்க்கிறோம். சத்து இது அசத்து. சத்து என்பது நிலைவுடைய பொருள், அறிவுடையதாக இருப்பது. அசத்து என்பது நிலையில்லாத பொருள், அறிவில்லாதாக இருப்பது. சத்து என்பது நிலையுடைய பொருள், அறிவுடையதாக இருப்பது. அசத்து என்பது நிலையில்லாத பொருள், அறிவில்லாதாக இருப்பது. அப்ப நிலையுடைய பொருள், அறிவுடையதாக இருக்கக்கூடிய அந்த பொருளையும், நிலையில்லா பொருள், அறிவில்லாத பொருளாக இருக்கக்கூடிய இதை அறிவது ஆன்மா என்று காட்டினார். அப்ப சத்து
அசத்தை அறிவது ஆன்மா. இனி தான் சத்தும் அசத்தும் அன்று. அப்ப அந்த ஆன்மாவாகிய அந்த உயிர் சத்தாகிய சிவமும் இல்லை, அசத்தாகிய பாசமும் இல்லை. தான் சத்தும் அசத்தும் அன்றே. அப்ப ஆன்மா சத்தாகிய சிவமும் இல்லை, அசத்தாகிய பாசமும் இல்லை. நித்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டன்பாலும் ஆகாது நித்திய பொருளாய் சத்து அசத்து என்னும் இரண்டிடத்திலேயும், சத்தினிடத்திலேயும் அசத்தினிடத்திலேயும் தனித்தனியாக அது கூடி நிற்கும். அப்படி கூடிய பொழுது ஆன்மா சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் தோன்றி அது அதுவாய் நின்று அறியும். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. ரொம்ப எளிமையா போற போக்குல மெய்கண்டார் நம்ம காட்டி இருக்கிறார். இனி அடுத்தது ஒத்து உடன் உதித்தது உதித்து நில்லாது. ஒத்து உடன் உதித்து நில்லாது. அப்ப அந்த இரண்டுக்கும் சமமாக அவற்றோடு கூடி விளங்கி தோன்றவும் செய்யாது, உதியாது நின்றிடாது. எனவே இது விளங்கி தோன்றாமல் சூனியமாக நிற்பதும் அல்லை. வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருவது போல. அது எப்படி தோன்றி நிற்கும் என்றால் வாசனை பூவினிடத்திலே அடங்கி தோன்றல் போல என்றே இந்த பாடலில சத்தையும் அசத்தையும் அறிவது சதசத்தாகிய ஆன்மா என்பதற்கு காட்டுகிறார். மலரில் வாசனை இருக்கிறது. அந்த வாசனை மலர் போல விளங்கி தோன்றாதே. மலர் நல்ல வெளியே தெரிகிறது. வாசனை மலர் போல விளங்கி தோன்றாமல் இருக்கும். அதே சமயத்தில் அது இல்லாத பொருளும் அல்ல. எது? வாசனை. வாசனை இல்லாத பொருளும் அல்ல. வாசனை இல்லாத பொருளும் அல்ல இல்லையா? வாசனை இல்லாத பொருளும் அல்ல. அந்த மலரில் வாசனை மலருக்குள்ள அடங்கி தோன்றும். அதான் நாற்றம் மலரினில் வருதல் போல. அப்ப ஆன்மாவும் சத்து அசத்தாகிய இரண்டும் போல விளங்கி தோன்றாமல் அவற்றோடு ஒப்ப நிற்கும். அவற்றோடு ஒப்ப நிற்கும். ஆனால் விளங்காது. அதை காட்டிலும் விளங்கி தோன்றாது. அதே சமயத்தில் சூனியமாக இல்லாத பொருளும் அல்ல. எனவே சத்திலும் அசத்திலும் சார்ந்ததன் வண்ணமாக அடங்கி தோன்றக்கூடிய இயல்பை உடையது ஆன்மா. எதை போல? மலரில் மனம் போல அடங்கி தோன்றக்கூடியது. எனவே ஆன்மா இது சத்து இது அசத்து என்பதை போல தனித்து அறியக்கூடியது அல்ல. இது சத்து இது அசத்து என்று தனித்து அறியக்கூடியதல்ல. இந்த இரண்டினையும் அறியப்படுகிற பொழுது ஆன்மாவை நாம் அறியலாம். அது நமக்கு காணும்படியாக இருக்கும் என்று 250வது பாடல்ல ஆசிரியர் அருமையா காட்டியிருக்கிறார். பாருங்க, சத்து அசத்து இந்த இரண்டையும் அறிவது ஆன்மா. அந்த இரண்டிற்கும் வேறாக இருந்து அந்த இரண்டு பொருள்களோடு மலரில் உள்ள நாற்றம் போல அதுவதுவாய் தோன்றி அது நிற்கும். அசத்தோடு சேருகிற பொழுது அசத்தாக, சத்தோடு சேருகிற பொழுது சத்தாக. அதனால இந்த ஆன்மாவுக்கு அசத்தும் பேர் இல்ல, சத்தும் பேர் இல்ல, சதசத்து என்று நம்முடைய பெரியவர்கள் இதுக்கு அருமையா நம்ம விளக்காட்டினார். அப்ப
இறைவன் அழிவில் பொருளாகிய இறைவனையும் அழிவுடைய பொருளாகிய தலையையும் அறிவது உயிர். அழியக்கூடிய பொருளாக இருக்கிற அசத்தையும் அழிவில்லாத பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தையும் அறிவது உயிர். சத்தையும் அசத்தையும் அறிவது ஆன்மா என்று காட்டினார்கள். சத்து அசத்து அறிவது ஆன்மா. சத்து என்பது என்ன? அழிவில்லாத பொருளாகிய அறிவுடைய பொருள். அசத்து என்பது என்ன? அழிவுடைய பொருளாகிய அசத்து தலை. ரெண்டையும் அறிவது எது? உயிர். சத்து அசத்து அறிவது ஆன்மா. அப்படி அறியக்கூடிய உயிர் அழிவில்லாத பொருளாக இருக்கிற சிவமும் அல்ல, அழிவுடைய பொருளாக இருக்கிற தலையும் அல்ல. ரெண்டையும் அறியுமே தவிர, ஆனா இது சிவம் என்றோ இது தலை என்றோ சொல்ல முடியாது. அப்படி என்றால் அது உள்பொருளாய் அந்த இரண்டு பொருளோடு சேருகிற பொழுது, அழிவில்லாத பொருளாகிய சிவத்தோடு சேருகிற பொழுதும் அழிவுடைய பொருளாக தலையோடு சேருகிற பொழுதும் அது அதுவாக நிற்கும். அசத்தோடு சேர்ந்து அசத்தாக, சத்தோடு சேர்ந்து சத்தாக, அப்படி நின்று அறியத்தன்மை கூடியது. இந்த இரண்டோடும் ஒப்ப நின்று அறியும், விளங்கி தோன்றி நிற்பது. அப்ப தோன்றி அசத்தோடு சேர்ந்து விளங்கி தோன்றுவதோ சத்தோடு சேர்ந்துவது விளங்கி தோன்றுவதோ இல்லை. அசத்தோடு சேர்ந்து விளங்கி தோன்றார், அது அடங்கி நிற்கும். சத்தோடு சேர்ந்து அது அடங்கி நிற்கும். எனவே அந்த இரண்டு தன்மையும் இல்லாமல் இது நிற்கும். அது எப்படி நிற்கும்னா, மலரிடத்திலே மனம் அடங்கி தோன்றுவதை போல. மலரிடத்திலே மனம் அடங்கி தோன்றுவதை போல. மலரிடத்திலே மனம் அடங்கி தோன்றுவதை போல அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் இருப்பது ஆன்மா என்றே 250வது பாடல் சதசத்தாகிய ஆன்மா என்றே இந்த பாடல் அருமையா காட்டினார். இனி சதசத்தாகிய ஆன்மா அனாதியே அசத்தின் வண்ணமாக உள்ளது. சத்தின் வண்ணமாக இருந்திருந்தா நமக்கு தொந்தரவு இல்லை. நாம யாருடைய சார்பில் இருக்கிறோம்? தலை சார்பாக இருக்கிறோம். அந்த கருத்தை காட்டுகிறார். ஆன்மா நிலையுடைய அழிவில்லாத அறிவுடைய பொருளாகிய சிவத்தோடு சேருகிற பொழுது சிவமா நிற்கும். அழியக்கூடிய அறிவில்லாத பொருளோடு சேருகிற பொழுது அசத்தா நிற்கும். சரி, இப்ப அந்த ஆன்மா அசத்தா நிக்குதா சத்தா நிக்குதா என்று அடுத்த கேள்வி வரும். அப்ப என்ன சொல்ற ஆசிரியர்? இது அனாதி காலம் தொட்டு சத்தின் சார்பாக இல்லாமல் அசத்தின் சார்பாக இருக்கிறது. அசத்து என்பது என்ன? நிலையில்லாத அழிவுடைய பொருளாய அறிவற்றது. அசத்தோடுதான் அனாதியே இருக்கிறது. அது 251ல ரொம்ப தெளிவா காட்டினார். 251வது பாடல் காமிங்க. சுத்த மெஞ்ஞான மேனி சோதிபால். இயல்பாகவே பாசத்திலே இருந்து நீங்கிய உண்மை ஞானத்தையே திருமேனியாக உடையது அருள். அந்த ஒளியாகிய சிவத்தினிடத்தில் சுத்த மெய்ஞான மேனி சோதி. எது? இறைவனுடைய வடிவம். இறைவனுடைய வடிவம் என்ன?
ஞானமேனி சோதி வடிவம், அது சுத்த மெஞ்ஞான மேனி, சுத்த மெஞ்ஞான மேனி சோதி. அந்த சோதியின் பால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா, அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா. அசத்தாகிய ஆணவமல இருள் சோதியின் முன்பு முனைத்து நிற்காதே. அதனால் குற்றமெல்லாம் உயிரின் கண்ணே குற்றிடும். ஆணவம் முதலிய பாசங்கள் எல்லாம் உயிரின் இடத்துலதான் பொருந்தும். சோதி முன்னால் அது முனைத்து நிற்காதே. எது போல சூரியன் முன்னால் இருள் முனைத்து நிற்காதே போல, ஒளி முன் இருள் முனைத்து நிற்காதே. அதை இங்க சொல்லுகிறார். இறைவன் சோதியாக இருப்பவர். அவர் வடிவம் என்ன? சுத்த மெஞ்ஞான மேனி. அந்த சோதிவால் அஞ்ஞானம் ஒத்துரா, ஆணவமல இருள் முனைத்து நிற்காது. இனி குற்றமெல்லாம் உயிரின் கண்ணே குற்றிடும். உயிரின் கண்ணே குற்றமெல்லாம் குற்றிடும். ஆணவ முதலிய பாசங்கள் எல்லாம் உயிரினிடத்துலதான் பொருந்தும். சத்து உளபோதே சத்தாகிய சிவம் என்று உள்ளது அன்றே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம். அப்ப சிவத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய சதசத்தாகிய உயிரும் அசத்தாகிய பாசங்களும் சேர்ந்துதான் இருந்தன. உயிர் என்னைக்கு உண்டோ, இறைவன் என்னைக்கு உண்டு, அன்னைக்கு உயிர் உண்டு. அன்னைக்கே ஆணவ மலம் உண்டு. அந்த ஆணவ உயிரை பந்திக்குமே தவிர யாரை பிடிக்காதே? சிவத்தை பிடிக்காது. அதுக்கு அருமையா ஒரு மேற்கோள் காட்டினார் பாருங்க. எப்படி கேட்டீங்கன்னா, வேறா சதசத்தும் அசத்தும் எல்லாம். சிவம் என்றைக்கு உள்ளதோ, சத்தாகிய சிவம் என்று உள்ளதோ, அன்றே சிவத்துக்கு வேறாக இருக்கிற உயிரும், அதாவது சதசத்தும் அசத்தாகிய பாசங்களும் என்றும் உள்ளன. அதுதான் என்ன சொல்லுகிறோம்? பதி பசு பாசம். பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று நம்முடைய ஞான நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. அது எது போல? வைத்திடும் மாநதியாக வாரி நீர் லவணம் போலும். நல்ல உமைங்க. வாரினா கடல், நீர் தண்ணீர், லவணம்னா உப்பு. கடலு, நீரு, உப்பு. கடல்ங்கிறது தண்ணி தங்கிறதுக்கு இடம் கொடுப்பது, அதுக்குள்ள நீர், நீருக்குள்ள கலந்திருக்கிறது உப்பு. அப்ப இந்த மூன்றும் உப்பு என்ன செய்யும் என்று கேட்டால் கடலை பற்றாது, நீரைத்தான் உப்பு பற்றும். இப்ப நீர் போல ஆன்மா, கடல் போல இறைவன், உப்பு போல அசத்து. இப்ப உப்பு நீரை பற்றுமே தவிர கடலை ஒருபோதும் பற்றாது. அருமையான உண்மை ஆசிரியர் காட்டினார். அனாதியாக வைத்திடும் லவணம், அனாதியாக வைத்திடும் லவணம். அப்ப அனாதியே இரண்டும் ஒன்றை ஒன்று பற்றி நிற்கும். அந்த காரணத்தினால் உயிர் அனாதியே அசத்தின் வண்ணமாக இருக்கும் என்று இந்த பாடல் ரொம்ப நல்ல கருத்து. உப்பு கடலை பற்றாதே, நீரைத்தான் பற்றும். அசத்தாகிய பாசம் சத்தாகிய சிவத்தை பந்தியாது. எது போல? உப்பு கடலை பிடிக்காது, பொருந்தாது போல சதசத்தாகிய உயிரையே அனாதியாக பந்தித்திருக்கும்.
அது உப்பு நீரை பற்றியது போல. எனவே ஆன்மா அனாதி காலம் தொட்டு ஆணவ மல சம்பந்தம் உடையதே, சத்தின் வண்ணமாக இருப்பதே என்கிற கருத்தை இந்த பாடலிலே அருமையாக நம்ம காட்டுகிறார். அதில இறைவனுடைய மேனி மெஞ்ஞான மேனி ஜோதி, அதுக்கு முன்னால சுத்த, இது இறைவனுடைய வடிவம், சுத்த மெஞ்ஞான மேனி சோதிவா அஞ்ஞானம் ஒத்துரா. ஆக இருள் முன் சூரியன் முன் இருட்டு வராததை போல என்று நமக்கு இதுல காட்டினார். சோதி அதி அனாதி மலமுத்த சச்சிதானந்த சிவம். சுத்தம் என்பதே இறைவன் இயல்பாகவே மலமில்லாமல் இருப்பதே, மலம் நீங்கியமை. மெய் என்பது உண்மை, சுத்தம் என்பது மலம் நீங்கியது, மெய் என்பது உண்மை. ஆமா, அது சத்து நித்தம் என்று பெயர். ஞானம் சித்து பேரறிவு. சோதி என்பது ஆனந்தம் அருளொளி. சுத்தம் என்பது மலமில்லாதது, மெய் என்பது உண்மை, சத்து நித்தம் என்ற பொருள் வரும். இனி அடுத்தது ஞானம் என்பது அறிவு, சித்து அது பேரறிவு. சித்து என்பது என்ன? பேரறிவு. சுத்த மெஞ்ஞானம், சுத்த மெஞ்ஞானம் என்பது பேரறிவு. சோதி ஆனந்தம். அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து பாருங்க, அஞ்ஞானம் ஒத்துரா. அஞ்ஞானம் தான் ஆணவ பலம். ஆணவ பலம் சுத்த மெஞ்ஞான மேனியாகிய சோதி என்பால் ஒத்துரா, போய் பற்றாதே. அது சுருக்கும நிலையில இருக்கக்கூடியது. ரொம்ப அருமையான பகுதிங்க. வாரி நீர் லவணம். வாரி கடல், அது நீருக்கு இடம் கொடுக்கும். அது ஆகாயம். வாரி பதிக்கும். வாரி எதை கொடுப்பது? பதிக்கு உமையாக சொல்லுவது. கடலை பதியாகவும், நீரை பசுவாகவும், லவணம் பாசத்துக்கு உமையாக கொள்ள வேண்டும். ஆக பதிக்கு கடல், பசுவுக்கு நீர், பாசத்திற்கு உப்பு. சரியா போச்சு. இப்படி பசு பதி என்பது கடல் போல வியாபகமாக இருக்கும். எல்லாம் தனக்குள் அடங்க இடம் கொடுப்பது கடல். அது வியாபகமாக இருக்கும். பசு நீர் போல, நீர் எப்படி கடலுக்குள் அடங்கி இருக்கிறதோ அதுபோல பசு சிவத்தினுள் அடங்கி அது வியாபியமாயிருக்கும். இனி பாசம் அது உப்பு போல நீருக்குள்ள வியாத்தியாக இருக்கும். வியாத்தி என்பது சம நிறைவு என்று பெயர். அப்ப வியாபகம், வியாபியம், வியாத்தி, மூணு சொல் ஞாபகம் வச்சுக்கலாம். வியாபகம், வியாபியம், வியாத்தி. வியாபகம் என்பது எல்லாவற்றையும் தனக்குள் அடுக்குவது. வியாபியம் என்பது வியாபகத்துக்குள்ள அடங்கி இருப்பது, சிவத்துக்குள்ள அடங்கி இருப்பது. இனி வியாத்தி என்பது அது சமநிலையில கலந்திருப்பது. ஆணவம் உயிரை முழுவதும் மறைத்திருப்பது. அப்ப வியாபகம், வியாபியம், வியாத்தி. இது வடமொழியில சொல்லக்கூடிய நல்ல சொல். அதாவது மொழி ஒரு தடை கிடையாது. நமக்கு எந்த மொழியில் இருந்தாலும் உண்மையை அறிந்து கொள்ள அறிவுடையவன் உட்படுவான் இல்லையா? அந்த முறையில இந்த மூன்று சொல், வியாபகம் கடல், வியாபியம் நீர்,
வியாத்தி உப்பு, கடல் பதி, நீர் பசு, உப்பு பாசம். பாசம் உயிரை பற்றும், உப்பு நீரை பற்றும், சமமா இருக்கும். ஆனா உப்பு எதை பற்றாது? கடலை பற்றாது. அந்த கருத்து தான் சோதிபால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா, குற்றமெல்லாம் உயிரின் கண்ணே உற்றிடும். குற்றமெல்லாம் உயிரின் கண்ணே உற்றிடும். எனவே சத்து உள்ள போதே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம் என்றைக்கு சிவம் உண்டோ, சதசத்து உண்டோ, அன்றே சதசத்தாகிய ஆன்மாவும் அசத்தாகிய தலையும் உண்டு. எது போல அனாதியாக வைத்திடும். இப்படி அனாதியே இரண்டும் ஒன்றை ஒன்று பற்றி நிற்கும். தலை ஆன்மாவை பற்றி நிற்கும். ஆன்மா சிவத்தோடு அடங்கி அந்த வியாபகத்துக்குள் இருக்கும் என்றே 250வது பாடல்ல காட்டினார். இனி இந்த சதசத்தாகிய ஆன்மா அனாதி காலம் தொட்டே ஆணவ மலத்தோடு தலையோடு சம்பந்தம் உடையதே என்பதை இந்த பாடல்ல காட்டினார். இனி இப்ப சதசத்து என்கிற ஆன்மா அனாதி காலம் தொட்டு அது தலையின் தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி அருள் தொடர்புடையதாக ஆகும் என்பதை 252வது பாடல்ல காட்டுகிறார். சதசத்தாகிய ஆன்மா அருளால் அசத்தின் தன்மை நீங்கி சத்தின் வண்ணமாக மாறும். என்ன அழகு பாத்தீங்களா? மேல பாட்டு என்ன சொன்னார்? ஆன்மா அனாதியே அசத்தின் வண்ணமாக இருக்கும். அப்ப அசத்தின் வண்ணமாக இருக்கிற ஆன்மா திருவருள் கருணையால் அசத்தின் தன்மையை விட்டு நீங்கி சத்தின் வண்ணமாம் தன்மையை பெறும். என்ன உயர்ந்தவர்! அதுக்கு காரணம் காட்டினார் பாருங்க. உயிருக்கு என்ன, ஏன் அப்படி அருளால் வரும் என்று சொன்னால், அறிவிக்க அறிதலானும் உயிர்கள் சிவன் அறிவிக்க அறியும். உயிர்கள் சிவன் அறிவிக்க அறியும். அறிதலாலும் அழிவின்றி நிற்றலாலும் உயிர் அசத்தை போல அழியக்கூடிய பொருள் அல்ல, நித்த பொருளாக இருப்பதே. எனவே அழிய நிலையில்லாத அறிவற்ற பொருள் அசத்து. அதுபோல இல்லை. அழிவின்றி நிற்றலாலும் குறி பெற்ற சித்தும் சத்தும் உயிருக்கு கூறுவது. மலத்தின் பற்றுக்கோடாக மலத்தின் பற்றுக்கோடு இருக்கக்கூடிய இந்த உயிர் தூல சித்து தன்மையும் தூல சத்து தன்மையும் அந்த உயிர்களுக்கு கூறப்பட்டது. எனவே ஈசன் நெறி நித்த முத்த சுத்த சித்தர நிற்பன். நித்த முத்த சுத்த சித்தர நிற்பன். அழகான சொல்லாட்சி. இறைவன் என்ன செய்வான்? உயிர்களுக்கு அறிவை கொடுத்து கதியில் செலுத்தும் சத்தாய் மலமுத்தனாய் அதிசூக்கும சுத்தாக நிற்பான் என்றே நமக்கு அருமையா காட்டுகிறார். அப்ப சித்து சத்து, சித்து சத்து, அதாவது மலத்தொடர்பால் சித்த சித்து மலங்கள் உயிரை பற்றி இருக்கிற காரணத்தினால், உயிரை ஏன் பற்றுதுன்னு கேட்டா உயிரினுடைய தூலத்தன்மையால் தான். உயிர் சகலத்தில் கருவிகளின் முதலியவற்றின் துணையாலே, உயிர் கருவிகள் முதலியவற்றின் துணையையும் சுத்தத்தில்
திருவருள் துணையும் கொண்டு அறியும். நாம சகலத்தில் இருக்கிறோம். சகல நிலை, சகல நிலையில உயிர் புருவ நடுவில் இருக்கும். அப்பொழுது 35 கருவிகள் செயல்படும். உலக பொருள்களை பார்க்க வேண்டும் என்றால் கருவிகள் துணையால் உலக பொருளை பார்க்கிறோம். இது சகல நிலையில. சுத்தத்துல திருவருள் துணை கொண்டு அறியும். அப்பொழுது தூல சித்து இனி அழிவின்றி நிற்றலால் தூல சத்தும் ஆகும். அப்ப சிவம் தனக்கு ஓர் துணை வேண்டாது தானே எல்லாவற்றையும் அறியும். அதனால அதுக்கு என்னன்னு பேரு? சூக்கும சித்து. சூக்கும சித்து. அது தானே எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை இருப்பது. அதனால் அதுக்கு என்னன்னு பேர்? சூக்கும சித்து என்று நமக்கு சொல்லப்படுவது. எனவே நிற்பன் மலங்கள் எல்லாம் பின் உயிருக்கு அருளினாலே பிறவிப்பன். அப்ப தூலப்படுத்தக்கூடிய அந்த மலங்கள் எல்லாவற்றையும் உயிர்கள் பக்குவம் எய்திய இடத்திலே அந்த உயிர்களிலே இருந்து தமது அருளாலே அந்த பந்தத்தை இறைவன் நீக்குவார். அந்த பந்தத்தை இறைவன் செய்வார், நீக்குவார். எனவே உயிர் சத்து சித்தின் வண்ணமாகும் தன்மையுடையது என்பதை 252வது பாடல் காட்டினார். அப்போ சதசத்தாக இருக்கக்கூடிய உயிர் இறைவனுடைய திருவருளால் சத்தின் வண்ணமாம் தன்மை உடையது. அப்ப உயிரானது இறைவன் அறிவிக்க அறியக்கூடியது. நாங்க எல்லாரும் தான் நூல் படிக்கிற பொழுது, நூல் இறைவனுடைய அருள் தானே, படிக்கிற பொழுது அறிகின்றோம். இதுவரை 7 நூற்பாடல் வரைக்கும் இறைவனை பற்றியும் உயிரை பற்றியும் தலையை பற்றியும் பிரமாணமும் இலக்கணமும் அறிந்து கொண்டோம். எனவே இறைவன் அறிவிக்க நாம் அறிந்தோம், இறைவன் அறிவிக்க நாம் அறிந்தோம் இல்லையா? மேலும் அழிவில்லாத பொருளாக இருப்பது அது சித்து என்றும் சத்து என்றும் கூறுவதற்கு உரியதாக இருப்பது இந்த உயிர். ஆனால் இறைவனோ வினையின் நீங்கி விளங்கிய அறிவனாக இருப்பவன். அவன் தோற்றம் இல்லாத காலத்தினனாக நிற்பவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். எனவே அவன் உயிருக்கு இருக்கக்கூடிய மலங்களை நீக்கியருளும் ஆற்றலுடைய அவன் தான் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய மலங்களை நீக்கக்கூடிய ஆற்றலுடையவன். அப்ப குரு பெற்ற சித்து இல்ல, குறி பெற்ற சித்து. அப்போ குறினா உருவம் என்ற அர்த்தம், பெற்ற சித்து உருவுடைய அறிவு. உயிர்கள் கட்டு நிலையில, இப்ப நாமெல்லாம் கட்டு நிலையில இருக்கிற பெத்தம்னு பேர் வடமொழியில, கட்டு நிலை கருவிகளோடு கட்டி இருக்கிறோம் இல்லையா? அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டு நிலையில் கருவிகளினுடைய துணை இல்லாமல் கருவிகளினுடைய துணையோடு அறிகிறோம். கருவிகளின் வழியாகத்தான் ஒவ்வொரு பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இதே முத்தி நிலையில் திருவருளின் துணை கொண்டு நாம் அறிவோம். அதனால் உயிருக்கு தூல சித்து என்று பெயர் வைத்தார்கள். கட்டு நிலையில கருவிகளால் அறிகிறோம், முத்தி நிலையில திருவருளால் அறிகிறோம். அதனால உயிருக்கு என்னன்னு பெயர்? தூல சித்து என்று வந்தது. மேலும் அழிவில்லாத பொருளாக இருப்பதால் தூல சத்தும் ஆயிற்று. அப்ப உயிர் என்ன ஆயிற்று? தூல சித்து. இனி
அதே என்ன ஆயிற்று? தூல சத்தும் ஆயிற்று. தூல சத்தும் சித்தும் நம்முடைய உயிர். எனவே மலங்கள், தலைகள் உயிர்களை பற்றி நிற்கின்றன. அதனால் அது ஒரு குறியுடையதாக ஆயிற்று. இறைவனுக்கு எந்த விதமான துணையும் இல்லாமல் எல்லாவற்றையும் எப்பொழுதும் அவன் உணர்ந்திருப்பவன். எனவே அவனுக்கு ஒரு குறி என்பது இல்லாமல் ஆயிற்று என்பதை நமக்கு சொல்லி 7ஆம் நூற்பாவினுடைய கருத்தாக உயிர் சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் அறியக்கூடியது சத சத்து ஆன்மா என்று அருமையா காட்டினார். எப்பொழுதும் போலதான் முதல்ல கேட்பவர்களுக்கு கொஞ்சம் அதுல தயக்கம் இருக்கும். தொடர்ந்து கேட்கக்கூடிய செயலை, படிக்கக்கூடிய செயலை நாம் தொடர்ந்து செய்தால் இந்த பகுதி நன்கு ஆழமாக விரிவாக தெரியும். அந்த உண்மை இந்த நூற்பாவினுடைய கருத்துப்படி உயிருக்கு சதசத்து என்று பெயர். சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் விளங்கி தோன்றாமல் அதனுள் அடங்கி இருப்பது மலரில் மனம் போல ஆன்மாவாகிய உயிராகும். இந்த ஆன்மா அநாதிகாலம் தொட்டு மலத்தால் பந்திக்கப்பட்டிருப்பதே. அந்த மலத்தால் பந்திக்கப்பட்டிருக்கிற உயிரை இறைவன் திருவருளின் வழியாக தான் வண்ணமாக அவன் மாற்றுவான். அப்படி இந்த உயிர் அநாதிகாலம் தொட்டு மலத்தால் பந்திக்கப்பட்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டாக கடல் நீர் உப்பு. கடல் வியாபகத்தில் நீர் வியாபியமாக கலந்திருக்கிறது. அந்த நீரில் உப்பு பிரிப்பின்றி வியாப்தியாக இருக்கிறது. கடல் பதியை போல, நீர் பசுவை போல, உப்பு தலையை போல. எனவே சதசத்தாகிய உயிராகிய நீ திருவருள் காரணத்தினால் நீ சத்தின் வண்ணமாக மாறிவிடுவாய். அசத்தின் தன்மை அநாதிகாலம் தொட்டிருக்கிற நிலை போய் திருவருள் துணையால் சத்தின் வண்ணமாம் தன்மையை அடைவாய் என்று மிக சிறப்பாக 7ஆம் நூற்பாவின் கருத்தை அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே சித்து சத்தின் வண்ணமாம் தன்மையுடையதாக ஆகும் என்று நமக்கு அருமையா காட்டியிருப்பதை இந்த பாடல் மூலம் பார்க்கிறோம். இப்படி 6 நூற்பாக்களை அழகுபட நமக்கு காட்டினார்கள். இனி 6 இல்லை 7 நூற்பா. 8ஆம் நூற்பா இறைவன் உருவாக வருகிற மிக உயர்ந்த பகுதி. இதிலேதான் ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மல சம்பந்தத்தில் மும்மலமுடையவர், இருமலமுடையவர், ஒருமலமுடையவர், ஒருமலமுடையவர், இருமலமுடையவர், மும்மலமுடையவர். இங்கதான் அந்த மல பந்தத்துக்கு ஏற்ப உயிரை பகுத்து காண்பிக்கிறார். சைவத்தில் உயிர் என்பது எல்லா உயிர் ஒன்றுதான். அந்த உயிரை மறைத்திருக்கக்கூடிய பந்தித்திருக்கக்கூடிய தலைக்கு ஏற்ப உயிருக்கு மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் என்று பகுத்தார்களே தவிர வேற உயிரை ஆணுயிர், பெண் உயிர், எறும்புயிர், யானை உயிர் என்று வேறுபாடு கிடையாது. அதான் நமக்கு திருமூலர் ஒன்றே குலம், நாம் எல்லாம் உயிர் வர்க்கம், சதசத்து என்பதை ரொம்ப அருமையாக நமக்கு காட்டி, இனி அந்த 8ஆம் நூற்பாவில் இறைவன், அந்த இறைவன் தான்
இந்த 252வது பாடல்ல அனாதி காலம் தொட்டு அசத்தோடு இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய சதசத்தை அருளால் சத்தின் வண்ணமாம் தன்மையுடையதாக மாற்றுவான் இறைவன். அப்படி மாற்றுவதற்கு இறைவனுடைய அருள், அந்த அருளே நமக்கு குருவாக வருவார். இறைவனுடைய அருளே குருவாக வருவார். அதைத்தான் உமாபதி சிவம் திருவருட்பயன்ல அருள் அதுநிலை அருள் உருநிலை, அருளே உருமேனி தாங்கி வருவான். இறைவன் உருவடிவாக தோன்றி பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தீக்கையினால் அத்துவா சுத்தி செய்வார். அப்ப தீக்கைன்னா என்னன்னு தெரிய போறோம், அத்துவா சுத்தினா என்ன செய்ய தெரிய போறோம். மலம், அதை நாம் முன்னமே படிச்சுட்டோம். அந்த மலத்தை அகற்றி அனாதியை பந்தித்திருக்கிற மலத்தை வழிகடச் செய்து ஞானம் வருவித்து உயிர்களுக்கு உண்மை அறிவு கிடைக்கும்படியாக செய்து அவருடைய திருவடியை ஆன்மா சேரக்கூடிய முறையை 8ஆம் நூற்றாண்டுல காட்டுகிறார். அதில தீக்கையினுடைய வகை, அத்துவாவினுடைய தன்மை, பிறகு சைவத்திறன், சைவ சாதனங்களின் இயல்பு, சிவஞானத்திறன் பயன், திருவடி பேற்றின் இயல்பு, எல்லாவற்றையும் 8ஆம் நூற்றாண்டுல அருமையா காட்டுகிறார். அது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்துல 8ஆம் நூற்றாண்டு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் அரண்களல் செலுமே. நல்ல எளிமையான நுட்பம். இந்த எளிமையான நுட்பாவை மெய்கண்டார் காட்டினார். அதுல இருக்கிற அந்த கூறுகளை நல்ல விரித்து அருணதி சிவாச்சாரியார் காட்டுகிறார். அந்த மூல நூலுக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார். இறைவன் என்ன பண்ணுவான், குருவாக வருவான். தம் முதல் குருவாக வந்து ஆன்மாக்களை தவத்தினிலே உணர்த்த விடுவான். அப்ப தவம்னா என்னன்னு பார்க்கிறோம். அதை உணர்த்த விட்டு ஆன்மாவை பார்த்து, நீ ஐம்புல வேடரின் அயர்ந்தனை, அதிலே வளர்ந்தாய், நீ அந்நியம் இன்மையில் நீ இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு தகுதியுடையவன் என்று சிவஞான போதம் சொல்லுவத 253வது பாடல்ல கொஞ்சம் விளக்கமா அருமையான கதையா காட்டுகிறார். நல்ல பாட்டு. மன்ன வந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, மன்னவந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் நீ என் மகன் என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் கூறும் துள்ளுயிரை மன்னும் அருட்குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான். மலம் அகற்றி
தானாக்கி மலரடி கீழ் வைப்பான். அதாவது இந்த திருப்பாடலில ஆசிரியர் இறைவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மையை ரொம்ப அருமையா இந்த பாடலில நம்ம காட்டுகிறார். இந்த பாடலுடைய திரண்ட கருத்தை மட்டும் நாம் இப்ப காலத்திற்கேற்ப சிந்திக்கலாம். ஒரு ராஜா வீட்டு பையன், இளவரசன். அவன் தனக்கு மன்னவனுடைய மகன் என்று தெரியாமல் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது வேடர்களின் பயப்பட்டு அவர்களோடு கூடி வளர்ந்தான். வயது வந்தது. தன் தந்தையாகிய அரசனையும் தான் இளவரசன் என்பதையும் அறியாமல் மயங்கி நின்றார். பிறகு அந்த அரசன் அந்த இளவரசனை கண்டு நீ என் மகன் என கூறி அந்த வேடரிடத்திலே இருந்து அவனை பிரித்து பெரும் தகைமையோடு தன்னுடைய தன்மையாகும் வண்ணம் அந்த மன்னன் இளவரசை மன்னனாக்கினார். அதை போல ஐம்பொறிகளாகிய வேடரின் சூழ்ச்சியில் அகப்பட்டு தன்னையும் தன் தலைவனையும் அறியாது துன்பம் அடைந்து கொண்டிருக்கிற பழமையான உயிரை ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவன் நிலையான அருளுரு கொண்டு எழுந்தருளி வருவார். வந்து உபதேசம் செய்வார். உபதேசம் செய்து அந்த 5 பொறிகளாகிய வேடர்களிடத்திலே இருந்து நம்மை நீக்கி அந்த 5 பொறிகளின் காரணமாயிருக்கிற ஆணவ மலத்தின் வலியை கெடுத்து தன்னை போல ஆக்கி தன்னுடைய திருவடி கீழ் வைத்து நம்மை வாழ்விப்பார். ஆக பெருமானுடைய திருவடி கீழே நாம் பேரானந்தம் பெறுவதற்கு இறைவன் செய்யக்கூடிய உருவாக வரக்கூடிய கருணையை சொல்லுகிற பகுதி 8ஆம் நூற்பா. இதுவரை இறைவன், உயிர், தலை இந்த 3க்கும் இலக்கணமும் பிரமாணமும். இப்ப உயிர் அனாதிகாலம் தொட்டு மனசம்பந்தம் உடையது, ஐம்புல வேடரோடு மயங்கி இருப்பது, அதை இறைவனே குருநாதனாக வந்து அதிலே இருந்து பிரித்தெடுத்து தவத்தில் உணர்த்தவிட்டு மலரடி கீழ் வைக்கக்கூடிய செயல்பாட்டை 8ஆம் நூற்பாவுக்கு மேல் ஆசிரியர் காட்டுகிறார் என்பதை சொல்லி, இதுவரை நாம் செய்த புண்ணியம்தான் 7 நூற்பாவை படித்தோம். சிலருக்கு கூடுதலா விளங்கி இருக்கும், சிலருக்கு கொஞ்சமா விளங்கி இருக்கும், சிலருக்கு குறைவா இருக்கும். எது எப்படியோ இந்த வகுப்பிலே இந்த செய்திகளை செவிமடுக்கக்கூடிய புண்ணியத்தை நாம் பெற்றோம். இது அவனுடைய திருவருள் தான் என்று உங்களுக்கு சொல்லி இந்த நல்ல இணைப்பிலே இணைந்து சிவபுண்ணியம் பெறுவதற்கு துணை செய்த உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவாம ஐயா. சிவாய நம. நிறைவு செய்தவர்களுக்கு சரி.